हरतु मे पापं दीपज्योतिर्महेश्वरः शुभं करोति कल्याणम् आरोग्यं धनसम्पदा शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तुते आत्मज्योतिः प्रतिष्ठाय ब्रह्मज्योतिर्नमोऽस्तुते ब्रह्मज्योतिः प्रतिष्ठाय गुरुर्ज्योतिर्नमोऽस्तुते जगदोद्धारणा अडिसिदळे यशोदा जगदोद्धारणा अडिसिदळे यशोदा जगदोद्धारणा अडिसिदळे यशोदा जगदोद्धारणा ಜಗದೋದ್ಧಾರಣಾ ಮಗನಿಂದು ತಿಳಿಯುತ ಜಗದೋದ್ಧಾರಣಾ ಮಗನಿಂದು ತಿಳಿಯುತ ಜಗದೋದ್ಧಾರಣಾ ಮಗನಿಂದು ತಿಳಿಯುತ ಮಗುಗಳ ಮಾಣಿಕ್ಯನ ಅಡಿಸಿದಳೆ ಯಶೋದ ಮಗುಗಳ ಮಾಣಿಕ್ಯನ ಅಡಿಸಿದಳೆ ಯಶೋದ ಮಗುಗಳ ಮಾಣಿಕ್ಯನ ಅಡಿಸಿದಳೆ ಯಶೋದ ಜಗದೋದ್ಧಾರಣಾ ಅಣೋರಣೀಯನ ಮಹತೋ ಮಹೀಯನ ಅಣೋರಣೀಯನ ಮಹತೋ ಮಹೀಮನ ಅಣೋರಣೀಯನ ಮಹತೋ ಮಹೀಮನ ಅಪ್ರಮೇಯನ ಅಡಿಸಿದಳೆ ಯಶೋದ ಅಪ್ರಮೇಯನ ಅಡಿಸಿದಳೆ ಯಶೋದ ಅಪ್ರಮೇಯನ ಅಡಿಸಿದಳೆ ಯಶೋದ ಜಗದೋದ್ಧಾರಣಾ ಪರಮ ಪುರುಷನ ಪರವಾಸುದೇವನ ಪರಮ ಪುರುಷನ ಪರವಾಸುದೇವನ ಪುರಂದರ ವಿಠಲನ ಅಡಿಸಿದಳೆ ಯಶೋದ ಪುರಂದರ ವಿಠಲನ ಅಡಿಸಿದಳೆ ಯಶೋದ ಪುರಂದರ ವಿಠಲನ ಅಡಿಸಿದಳೆ ಯಶೋದ ಜಗದೋದ್ಧಾರಣಾ
ಅಳಿಸಿದಳೆ ಶೋಧ ಜಗದೋ ஸ்ரீ குருப்பியோ நமஹ. உலகம் யாவையும் தான் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீக்கலா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நீ சொன்னது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது, பட் புரியலையே. இது கம்பராமாயணத்தில் கடவுள் வாழ்த்தா கம்பர் சொல்கிறார். காத்தல் அழித்தல் நிலைபெறுத்தல் இவை அனைத்திற்கும் மேலானவர் பரம்பொருள், அவரே தலைவர்னு கம்பர் ரொம்ப அழகாக சொல்கிறார். நம்ம இப்போ கேட்க போகிறது ராமாயணமா இல்லை மகாபாரதமா? எதுக்கு இங்கே கம்பராமாயணத்தோட கோட்டு? மகாபாரதம் ராமாயணம் நிறைய லிங்க் இருக்குது. ராமர்னா நினைவுக்கு வருது என்னது? ராமோ விக்கிரகான் தர்மஹ. கிருஷ்ணர்னா என்ன ஞாபகம் வருது? பகவத்கீதை. பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், வில்லேந்தியவனில் நான் ராமனாக இருக்கிறேன் அப்படின்னு. தர்மம் அப்படின்னா மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் நிறையாவே லிங்க் இருக்குது. யதோ தர்மஸ் ததோ கிருஷ்ணா யதோ கிருஷ்ணஸ் ததோ ஜெயா. தர்மத்தின் ஸ்வரூபன் ராமன்னா தர்மத்தை நிலைநாட்டியது கிருஷ்ணர். மகாபாரதத்தில் தர்மத்தின் வாழ்க்கையை காட்டியது கிருஷ்ணர். அந்த தர்மத்தின் வாழ்க்கை முறையில் நடந்தவர், அதை தவறி நடக்காதவர், இவை பற்றிய வேறிய கதைகள் தான் இந்த மகாபாரத கதைகள். இதுதான் சம்பந்தம். இப்போ தான் புரியுது கம்பராமாயணம் ஒரு கோட்டைன்னு. சரி, இப்போ மகாபாரதம் வந்த கதையை பற்றி சொல்லு. மகாபாரதம் வந்த கதையை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆச்சாரியா சூரியபிரியாஜி சொல்லி தான் கேட்கணும். ஆனால் மகாபாரதம் இப்போது இந்த ஸ்டேஜில் எது எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆச்சாரியாஸ் பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். இங்கே நம்மிடையே வந்திருக்கிறது ஆச்சாரியா சூரியபிரியாஜி, ஆச்சாரியா ரங்காஜி, ஆச்சாரியா வாசுஜி, ஆச்சாரியா வனிதாஜி. வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நேமில் வேதாந்தம் சொல்லி கொடுத்துட்டுருக்கா எல்லாருக்கும். இங்கே பிவிஎம் பிரம்ம வித்யா மந்திர் அப்படின்ற பேரில் வேதாந்தம் ஆச்சாரியா ரங்காஜி சொல்லி கொடுக்குறார். பிரஜான பிரகாஷிகா அப்படின்ற பேரில் ஆச்சாரியா வாசுஜி மடிப்பாக்கம் ஏரியா அங்கே சொல்லி கொடுத்துட்டுருக்கார். ஆச்சாரியா வனிதாஜியும் ஆதம்பாக்கம் ஏரியாவில் சாஸ்திரவாகினி அப்படின்ற இன்ஸ்டிடியூஷன் பேரில் சொல்லி கொடுத்துட்டுருக்கா. ஆச்சாரியா சூரியபிரியாஜி இப்போ நமக்கு மகாபாரத கதைகள் சொல்ல போகிறவா. அவள் வெஸ்மாம்பலம் ஏரியாவில் அத்வைத்த பாரதி அப்படின்ற இன்ஸ்டிடியூஷன் நேமில் வேதாந்தம் சொல்லி கொடுத்துட்டுருக்கா. நிறைய வருஷமாக எல்லாருமே கிளாஸ் எடுத்துட்டுருக்கா. இப்போ இந்த கரண்ட் கோர்ஸில் இந்த கோர்ஸ் ஆச்சாரியாஜிக்கிட்ட 3 வருஷமாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்சில் படிச்சுட்டுருக்கா. 10 உபனிஷத் முடிச்சுட்டா, பகவத்கீதை முடிச்சுட்டா, நிறைய பிரகரண கிரந்தம் முடிச்சுட்டா. அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோடைய மீனிங் எவ்ரி மண்டே மார்னிங் யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஸ்பெசிஃபிக்காக கார்த்தால் 5லேருந்து 6 வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டுருக்கா. இவள் எல்லாருமே அவளோட ஃபுல் லைஃபுமே சாஸ்திர பட்டண பாட்டனத்துக்காகவே டெடிகேட் பண்ணியிருக்கா. இவா எல்லாருமே பூஜ்ய குருஜி சுவாமி பிரம்மயோகானந்தாஜி கிட்ட தான் சாஸ்திரம் படித்தா. சரி, நம்ம இப்போ பரம குருஜியோட ஆசீர்வசனம் கேட்போம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரி ஓம். ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்துக்காக இந்த அனுகிரக பாஷணம். நம்ம நாட்டோட முதுகெலும்பாக இருக்கிறது இதிகாசம். ஒவ்வொரு வீட்டிலையும் ராமாயணமும் மகாபாரதமும் படிக்க கேட்க இருந்ததுன்னா நம்ம நாடு இன்னும் வேகமாக முன்னேறும். நம்ம குடும்பத்தில் இன்னும் அமைதி வரும். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையானது 4 புருஷார்த்தத்தையும் அடையிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இது இன்ட்ரோடக்ஷன். இந்த விஜயதசமி விஜயதசமி எல்லா தசமியும் விஜயமாக ஆகிடாது. விஜயதசமியில் மாத்திரம் விஜய அப்படின்றது. நாம் வெற்றியை வழிபடுபவர்கள். அப்படின்னா எங்கே வெற்றி இருக்குது அப்படின்னா, யதா
கிருஷ்ணஸ்ததோ தர்ம யதோ தர்மஸ்யத ஜயா. எங்கே கிருஷ்ணனோ அங்கே தான் தர்மம் உள்ளது. எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்கே வெற்றி ஜெயம் நிச்சயம். அப்படி இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஸ்லோகம் எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு அடுத்த ஸ்டெப் அது இங்கே சொல்லக்கூடிய இப்போ இவங்க ஆச்சாரிய ஸ்ரீமதி சூரியபிரியா ரங்கராஜன்ஜி அவங்க மகாபாரதம் எடுக்க போகிறாங்க. அப்புறம் அதை ஒட்டின விஷயம் ஒன்று பண்ண போகிறாங்க. அதே நம்ம இங்கே கேட்க போகிறோம். அதில் உத்தியோக பருவத்தில் வருது, யதஹ சத்தியம் யதோ தர்மஹ யதோ ஹிரீராஜ்யவம் யதஹ ததோ பவதி கோவிந்தோ யதஹ கிருஷ்ணஸ்ததோ ஜெயஹ. அதாவது எங்கு சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமாக பண்ணுறதுக்கு வெட்கப்படுகிறவர்கள் உள்ளார்களோ அவர்களுடைய ஹிருதயத்தில் நேர்மையும் இருந்துவிட்டால் போதும், அங்கு கிருஷ்ணன் இருக்கிறார். எங்கு கிருஷ்ணன் இருக்கிறாரோ அங்கு விஜயதசமி. விஜயதசமி தசமியில் மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே வெற்றி இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வச்சுருக்கிறது மகாபாரதம் புஸ்தகம். இது 2015 எல்லாரும் சேர்ந்து வெளியிட்டது. அதே போல் மகாபாரதத்தை நம்ம ஸ்ரீமதி ஆச்சாரியா சூரியபிரியா ரங்கராஜன் அழகான தமிழில் வேகமான வார்த்தைகளில் சொட்ட சொட்ட இந்த கதையை எடுக்க போகிறாங்க. அதை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா கதையும் அப்படி இருக்குது, சொல்கிறவாலும் அப்படி இருப்பா. அதனால் அது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இங்கே அதை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப என்ன சொல்கிறது, பாதாம் அல்வி சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது, ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதனால் இதுக்கு பேர் குருஜி கிருஷ்ணா, அதுக்கு பேர் வேணுகோபால கிருஷ்ணா. இது நன்னா வர்றதுக்காக கீழே சரஸ்வதி இருக்கா. அது ஸ்ரீ சாரதா காஷ்மீரபுர வாசினி. அந்த சாரதா பூமியும் திருப்பி வரத்துக்காகவும் நம்ம நாக்கில் சரஸ்வதி இருந்து திருப்பி கொண்டு வர்றதுக்காகவும் இந்த கதையை நன்னா சொல்லி அதிலேருந்து தர்மத்தை கொண்டு வர்றதுக்காக இந்த மகாபாரத கதையை சொல்லப்படுறது. இது கதை இல்லை. அப்போ என்ன இது வரலாறு, சரித்திரம். இப்போ சரித்திரம் மட்டுமா அப்படின்னா மகாபாரதத்துக்கு மாத்திரம் ஒரு விசேஷம், பஞ்சமோ வேதம், 5வது வேதம் சொல்கிறாங்க. அப்படி என்ன இந்த ராமாயணத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த மகாபாரதத்தில் தான் பகவத்கீதா அப்படி வருது. அப்போது இந்த ஸ்ரீமத் பகவத்கீதா ஸ்மிருதி ஆயிடுறது. அப்போ வேதம் நமக்கு முக்கியம், அதை தழுவினது ஸ்மிருதி. இப்போ என் கையில் வியாசர் இருக்கார். வியாசர் வேதங்கள்லாம் தொகுத்தவர், மகாபாரதத்தை தொகுத்தவர், அனைத்தையும் பண்ணின இவர் வேத வியாசர், இவருக்கு பேர். இப்படி எல்லாருமா புஸ்தகம் இருக்கு. பண்ணின கிருஷ்ணர் இருக்கார், அதுக்கு நாக்கில் வரத்துக்கு சரஸ்வதி இருக்குது, மேலே பகவான் கிருஷ்ணர் நிறைய கீதையும் கதைகளையும் கேட்டவர் அவர். இப்போ அதற்காக சாட்சியாக இங்கே வச்சுருக்கேன். அப்போது 2 விஷயம் ஆச்சாரிய ஸ்ரீமதி சூரியபிரியா அவங்க எடுக்க போகிறாங்க. ஒன்று இளமையான மனசு உள்ளவர்களுக்காக அது மகாபாரத கதை ரூபத்தில் அந்த தத்துவத்தை சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் மனசு மாத்திரம் இல்லை, புத்தியும் ரொம்ப இளமையாக இருக்கிறவங்களுக்காக பகவத்கீதையை எடுக்க போகிறாங்க. அதனால் அக்டோபர் 2 இந்த மகாபாரத வரலாறு எடுக்க போகிறாங்க. அது பஞ்சமோ வேதம் சொன்னேன்னு, அந்த பஞ்சமோ வேதம் அக்டோபர் 4 எடுக்க போகிறாங்க. அப்போது மனசு இளமையோடு இருக்கிறவங்களுக்கு மகாபாரத கதை,
புத்தி இளமையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த பகவத்கீதா உபன்யாசம் இருக்க போகிறது. இது ரெண்டுத்துலேயுமே கலந்துக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்பெட்டு, ஏதாவது ஒன்றுத்துலையாவது கலந்துட்டு தொடர்ந்து பூர்த்தி பண்ணணும். அப்படி இந்த குரு பரம்பரையில் நான் வேண்டிக்கிட்டு, பகவான் ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு, இந்த சாஸ்திரத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, அதெல்லாம் தொகுத்து கொடுத்த வேத வியாசரையும் இங்கே நினைவு கூர்ந்து, இங்கே வந்து இது எடுக்கக்கூடிய ஆச்சாரியா ஸ்ரீமதி சூரியபிரியா அவங்களையும் வாழ்த்தி இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறேன். நன்னா இதை கேளுங்க. வாழ்க்கையை வந்து புரட்டி போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கை மேல் நிலைக்கு போகும், சந்தியான நிலைக்கு போய் ஆனந்தமாக இருங்க அப்படி சொல்லி இந்த தருணத்தில் சொல்லி நான் பூர்த்தி பண்ணுறேன். ஹரி ஓம். கண்டிப்பாகவே இது நமக்கு விஜயதசமி தான். இவ்வளோ ஆச்சாரியாஸையும் ஒரே இடத்துல, அதுக்கு மேலே பரமகுருஜியோட ஆசீர்வச்சனம், அதுக்கெல்லாம் மேலே மகாபாரதம், எல்லாமே நமக்கு இந்த விஜயதசமியில் கிடைக்கிறது. டெஃபினெட்லி நம்ம எல்லாமே நிறைய பாக்கியம் பண்ணியிருக்கோம். சரி, மகாபாரதம் இங்கே வந்த கதையை சொல்லி. மகாபாரதம் வந்த கதை இங்கே பிரம்ம வித்யா மந்திர் அத்வைத பாரதி எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆச்சாரியா ரங்காஜி, ஆச்சாரியா சூரியபிரியாஜியோட பிரெயின் சைல்டு வந்து பிரம்ம வித்யா யுவ கேந்திரா. அந்த பிரம்ம வித்யா யுவ கேந்திராவில் நிறைய குழந்தைகள், மோர் தென் 50 குழந்தைகள் வந்து நிறையா சத்சங் அண்ட் எல்லாத்துலேயும் ஈடுபட்டுருக்கா. அவளுக்கு வந்து பூஜை எல்லாம் எப்படி பண்ணணும், சோஸ்திரமெல்லாம் எப்படி சொல்லணும், சோஸ்திர கிளாஸஸ் நடந்துட்டுருக்கு, சாண்டிங் கிளாஸஸ் நடக்கிறது, வேதம் சாண்டிங் கிளாஸஸ் நடக்கிறது, இதெல்லாமே நடந்துட்டுருக்கு. இவா எல்லாருக்குமே ஆச்சாரியா சூரியபிரியாஜி வந்து ஒரு 2.5 இயர்ஸ் வந்து மகாபாரதம் சொல்லி கொடுத்தா, மகாபாரதம் கிளாஸஸ் நடத்தினா. அந்த குழந்தைகள்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மகாபாரதம் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கா. இன்ஃபேக்ட் ஆச்சாரியாஜியே சொல்லியிருக்கா, ஒரு கிளாஸ் விட்டால் கூட அவெல்லாம் எப்போ எங்களுக்கு காம்பன்சேஷன் கிளாஸ் எங்களுக்கு வேணும் அந்த கதை சொல்லுங்கன்னு கேட்பாளாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவள் கற்றுண்டு அதை வந்து ஒரு சமாரோப் வடிவில் எக்ஸிபிட்டும் பண்ணி காமிச்சா. அந்த சமாரோப்பில் நம்ம எல்லாரும் நிறைய பேர் கலந்துட்டோம். அங்கே வந்தவா எல்லாம் வந்து இவ்வளோ விஷயம் இருக்கே மகாபாரதத்தில், எங்களுக்கு இத்தனை நாள் தெரியாதே, எங்களுக்கு மகாபாரதம் நல்லா தெரியும்னு நினச்சிட்டு இருந்தோம், எங்களுக்கெல்லாமும் சொல்லிக் கொடுக்கக்கூடாதான்னு ஆச்சாரியஜிட்ட கேட்டதுனால ஆச்சாரியஜியோட கைண்ட் ஜெஸ்டர் இன்னைக்கு நமக்கு இந்த மகாபாரதம் கிடச்சிருக்கு. நானும் அந்த குழந்தைங்களோட சமாரோப் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், ரொம்பவே மெமரபிள் ஈவெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி நம்ம இடையே வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறது டாக்டர் பிரியா ராமச்சந்திரன்ஜி. டாக்டர் பிரியா ராமச்சந்திரன்ஜி ஒரு பீடியாட்ரிக் சர்ஜன் அண்ட் ஷி ஒர்க்ஸ் அஸ் அ சீனியர் கன்சல்டன்ட். அவள் பேரை விட அவள் வாங்கின டிகிரி வந்து லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. MBBS, FRCS 2 கண்ட்ரி, அப்புறம் DNB பீடியாட்ரிக்ஸ், PhD பீடியாட்ரிக் சர்ஜரி, யூராலஜி, இன்னும் படிச்சுட்டே போனால் மகாபாரதம் ரொம்ப டிலே ஆகிடும். அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது அதில். அதுக்கு தான் வரேன். ஆனால் ஒரு பீடியாட்ரிக் சர்ஜனுக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் யோசிக்கலாம். அவளுக்கும் ராமருக்கும் இருக்கிற சம்பந்தம் தான் அதில். அவள் வந்து ஷீ இஸ் நாட் ஓன்லி எ மெடிக்கல் எக்ஸ்பர்ட், ஷீ இஸ் ஆல்சோ அ கிரேட் ஸ்பீக்கர். அவளோட டாக்ஸ் ஆன் ராமாயணம் வந்து கேட்டுட்டே இருக்கலாம். ஒன் ஆஃப் த டாக்ஸ் வந்து ராமர் பற்றி கம்பனின் ராமர் அப்படின்னு ஒரு டாக் கேட்டேன். அதில் வந்து வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்ப ராமாயணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தா. இன்ஃபேக்ட் நான் சொன்ன அந்த முதல்ல இறை வணக்கம் கூட அவள் சொன்ன அந்த டாக்லேருந்து நான் எடுத்தது தான். அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அவளை விட இன்றைக்கி ஆப்ட் சீஃப் கெஸ்ட் வேறு யார் இருக்க முடியும் இந்த மகாபாரதம் ஈவெண்ட்டுன்னு தெரியல. அவள் சொன்ன அந்த இதில் தான் தலைவர்னா யாருன்னு தெரிஞ்சுது.